ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுல ஒரு அம்மாவும், அவங்க பையனும் நின்னுக்கிட்டு, "தளபதி விஜய்க்கு தேங்க்ஸ். நாங்க வந்து நீயா நானால ஒரு விஷயம் பேசினோம். பேசி கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு வீட்டுக்கு பெட் வந்துருச்சு. எங்களுக்கு வந்து பலசரக்குலாம் வந்து குடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. எனக்கு கியூரியாசிட்டி. யார் இவங்க? என்ன டிவி ஷோன்னு சொல்லி தேடி பார்த்தப்போ, நீயா நானால லாஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிரெமிஸ் இருந்திருக்கு. ஒரு சைடு படிச்சுட்டு இருக்கப்பமே வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க. தமிழ்நாட்டுல, இதே தமிழ்நாட்டுல ஆப்போசிட்ல வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடிய அவங்களோட அப்பா அம்மாவே ஆர் அவங்களோட கார்டியனே வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கஷ்டம் தான். படிச்சுட்டு இருக்கிற வயசுல வந்து நம்மளெல்லாம் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கப்போ, பிரிவிலேஜ்டோட இருக்கிறப்போ, படிச்சுட்டு இருக்கப்பமே வேலைக்கு போ தம்பின்னு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவே, அவங்களோட கார்டியனே ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிரெமிஸ்ல வந்து ஈவன் மாரி செல்வராஜ் அண்ணா வேற வந்திருந்தாங்க. இந்த வாழை படத்தோட டைரக்டர், கர்ணன் படத்தோட டைரக்டர், மாமன்னன். ஸோ அவங்களும் வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் பேசியிருந்தாங்க. எனக்கு அந்த எபிசோட் பார்த்து முடிக்கிறப்போ ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. என்னோட லைஃப்ல இருக்கிற சில எக்ஸ்பீரியன்ஸஸையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த எபிசோட பத்தி கண்டிப்பா நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீயா நானா எபிசோட வந்து கோபிநாத் அண்ணா தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆஃப்கோர்ஸ் ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்கல்ல, அதாவது படிச்சுட்டு இருக்கப்பவே வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பசங்க வந்து ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போலேருந்தே பால் கறந்துட்டு, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பால்லாம் கறந்து முடிச்சுட்டு, பால்லாம் குடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்களாம். 5ஆம் கிளாஸ்லேருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதில அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விரல்ல வந்து காயம் ஏற்படுமா. ஸோ அந்த காயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா பசங்கலாம் கலாய்ச்சிடுவாங்க, பால் கறக்கிறேன்னு சொல்லிட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா, காலையில விவசாய வேலை, ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொத்தனார் வேலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். இவ்வளவும் பார்த்தான்னா அவனுக்கு வந்து ஒரு நாளுக்கு ரூ. 100 கிடைக்குங்கிறாங்க. ஒருத்தங்கள பார்த்தீங்கன்னா, வாழைத்தார். ஸோ அந்த வாழை படத்துல காமிக்கிற மாதிரி ஒரு வாழைத்தாரை வந்து கிலோமீட்டர் கணக்குல அந்த பையனோட வெயிட்டுக்கு ஈக்குவலா அது தலைமையில வாழைத்தாரை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ 2 வாழைத்தாரு செம பெருசா இருக்குது. அதை தூக்கிட்டு அந்த பையன் வந்து கிலோமீட்டர் கணக்குல நடந்து வரணும். இந்த பையன் 6ஆம் கிளாஸ்லேருந்து இதை பண்ணிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் இந்த பையன் பார்த்தீங்கன்னா, இப்போ கர்ணன், மாமன்னன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் அவங்களோட பக்கத்து வீட்டு பையன். ஓகேவா, அவங்க ஊர்ல. ஸோ அந்த பையனோட வாழ்க்கை இன்னும் மாறாம அவங்க இதை பண்ணியிருக்காங்களாம். மாரி செல்வராஜ் வந்து சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். அவங்களோட ஃப்ரெண்டோட பையன் அவனும் அங்கேயே இதே தான் பண்ணிட்டு இருக்கான். மேபி ரூ. 5 10 கூலி மாறி இருக்கே தவிர அப்படி ஒரு பையன். ஓகே, இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்போ அவங்களோட காரணங்கள் வந்து எனக்கு இன்னும் என்ன பயங்கரமா அடிச்சிச்சு. அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க வீட்டில் கஷ்டமா இருக்குது. ஏன்பா வேலை பார்க்குற? உனக்கு என்ன, உன்னோட ஆசை என்ன? வேலை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகணும். பஸ் இல்லைன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும் ராத்திரி நேரத்தில். அப்போ என்ன யோசிச்சுட்டு போவேன்னா, எங்கள் அம்மாவுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுத்துடணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டே இருக்கிறப்ப அவங்க அம்மா ஆப்போசிட்டில் டீயரை பார்க்குறாங்க. இன்னொரு பையனை பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறான் சார். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவனுக்கு என்ன வேணும்னா எதுவுமே வேணாம், அவனுக்கு எதுவுமே தேவைங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி இருக்கான். சரி தம்பி, உனக்கு என்னதான் வேணும் யோசிச்சுனா அந்த பையன் ரொம்ப நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு என்கிட்ட 3 சட்டை இருக்குது, அந்த 3 சட்டையும் மாற்றி போட்டுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 2-3 சட்டை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுவெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. ஏன் இவங்களை வேலை பார்க்க வைக்கணும்? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வீட்டில் வந்து படி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருப்போம். உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், உங்கள் வீட்டில் ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கணும். நம்ம நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். எல்லாரோட கஷ்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி இவங்களோட கஷ்டம் பெட்ரு, இவங்களோட கஷ்டம் கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் நம்ம ஒரு ப்ரிவிலேஜ்டாக இருக்கிறோங்கிற ஒரு நினைப்பே இல்லாமல் நம்ம நிறைய பேர் ப்ரிவிலேஜை வந்து ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கோங்கிறது வந்து எனக்கு இந்த எபிசோட் பார்க்குறப்ப தெரிஞ்சிச்சு. ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா வந்து போய் இந்த நீ வேலை பார்த்து தான் நீ இந்த குடும்பத்தை வந்து ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னா உங்க அப்பா அம்மா அதை விடுவாங்களா? விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சண்டை போடுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குவாங்க. அது கடைசியில் வர வழியே இல்லைங்கிற ஒரு பட்சத்தில் மேபி அந்த ஒரு நிலைமைக்கு போகலாம். ப்ராபப்ளி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அது ஒரு ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் இமேஜினேஷன்ல கூட வந்துட்டு போகாத ஒரு ரியாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இமேஜினேஷனாக கூட இருக்கும். பட் அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு குடும்பங்கள்ல இருக்கு. இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களோட கார்டியன்ஸ் ஆர் இவங்களோட அப்பா அம்மா தான் ஆப்போசிட்ல இருக்காங்க. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மெயின் பிரெட் வினராக இருந்திருக்காங்க, மெயினாக சம்பாதிச்சுட்டு இருக்கிற பர்சனாக இருந்திருக்காங்க. அப்பா இறந்து போனதுக்கப்புறம் வேற வழி இல்லாத ஒரு நிலைமையில குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் குடும்பத்துக்கு வேலைக்கு போறவங்க இருக்காங்க. 2 பேரும் இல்லை, அக்கா இருக்காங்க, இல்லை தங்கச்சி இருக்காங்க, வேற வழி இல்லை, நான் போனாதான் அவங்க படிக்க போக முடியும்னு சொல்லிட்டு கூட இருக்கிற தம்பியோ தங்கச்சியோ இல்லை அண்ணனோ அக்காவோ படிக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, மூட்டை தூக்குறவங்க இருக்காங்க. அது போக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்றாங்க,
அவங்க அப்பாவே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க ஏன் வேலைக்கு அனுப்புறீங்கன்னா, இல்ல இப்பவுமே கொஞ்சம் கஷ்டம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் இல்லன்னா அந்த உலகத்துல அவன் என்ன பண்ணுவாங்கிற ஒரு அஷ்யூரன்ஸ். நெறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் இல்ல, வேற வழி இல்ல போறது போக, இந்த சொசைட்டி நம்மள இப்படியே தான் இருக்க போகுது. அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்பவே ஏதாவது ஒரு தொழில் இருந்தா பொழச்சுப்பாங்கிற ஒரு நிம்மதிய பார்த்துட்டு நான் இறந்து போறேங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நெறைய பேர் கூட பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் வந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க வாழ்க்கை ஃபுல்லா தன்னோட வாழ்க்கையில அவங்க அந்த வாழைத்தார் ஒண்ணு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து அந்த பேக்க தூக்கி போடுவான். அந்த மூட்டை தூக்குன ஒரு பையன் வந்து இந்த மூட்டைய தூக்கி போடுவான். நீங்களும் தூக்கி போட்டுருவீங்களா அந்த வாழைத்தார அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் அவங்க கிட்ட குடுக்குறப்போ, மாரி செல்வராஜ் சொல்லுவாங்க, இல்ல நான் தூக்கி போட மாட்டேன். ஏன் ஏதாவது எமோஷனல் பாண்டிங் இருக்கான்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழைத்தார 15 வருஷமா சம்திங் 18 வருஷம் சம்திங் முன்னாடி நான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டோட பையனும் என் பக்கத்து வீட்ல இருந்துகிட்டு அதே வாழைத்தார தூக்கிட்டு இருக்கான். மேபி டிஃபரன்ஸ் வந்து ஒரு ₹5லேருந்து ₹10 மாறி இருக்கும். கரெக்ட்டா? பட் அந்த அங்க இருக்கிற வாழ்க்கை முறை திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு ஒரு வாழைக்காய் திருநெல்வேலி சைடு எஸ்பெஷலி ஒரு வாழைக்காய் பிளான்டேஷன் இருந்துச்சுன்னா, அந்த வாழைத்தார தூக்கிட்டு வந்து கிலோமீட்டர் கணக்கு தாண்டி குடுத்துட்டு போகிறது வந்து ஒரு சொசைட்டியோட ரியாலிட்டியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுல அவங்க ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தங்கள சொல்றாங்க. அவங்க பக்கத்து வீடாம். அந்த ஃப்ரெண்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட இன்ஃபாக்ட் கேட்கறாங்க, தம்பி நீ என்ன ஆகணும் வாழ்க்கையில அப்படின்னு கேட்கறப்ப, நான் விஏஓ ஆகணும். ஏன் விஏஓ ஆகணும்? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர். அவங்க தான் மோஸ்ட் அந்த சைன் போடுவாங்க கிராமத்துல எந்த ஒரு ரெகக்னிஷனா இருக்கணும் சர்டிஃபிகேட்ஸும். ஏன் விஏஓ ஆகணும்னா, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் அவங்களோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுக்குது. அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவங்கள ஒரு வாரம் அலைய விட்டாங்களா அந்த சின்ன பையனை. அந்த பையன் சொல்றான், நான் வந்து விஏஓ ஆவேன். சரி விஏஓ ஆகிட்டு என்ன பண்ணுவேன், நான் யாரையும் அலைய விட மாட்டேன் அப்படின்னு. அங்க உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நீங்க என்ன ஆகணும்னு கேட்குறப்போ யாருமே வந்து பெருசா எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யாருமே வந்து நிறைய பேர் வந்து நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு மெஜாரிட்டி நம்ம பார்க்கக்கூடிய யங்ஸ்டர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் டீச்சர் ஆகணும், நான் ப்ரொஃபஸர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும், நான் ஒரு அட்வொகேட் ஆகணும், நான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து இம்பேக்ட்னா வந்து என்னோட மட்டும் முடியாமல் நான் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடங்களை வந்து அவங்க நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இதெல்லாம் தான் கான்டெக்ஸ்ட். இதை நான் ஏன் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு எபிசோட் நான் பார்த்து முடிக்கிறேன். இதை பார்க்குறப்ப எனக்கு 2 விஷயம் மேஜராக ரியலைஸ் பண்ணேன். ஒன்று ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம நிறைய பேர் வந்து அம்பானியை ப்ரிவிலேஜாக பார்ப்போம், இல்லை ரஜினிகாந்தோட குழந்தைங்களை ப்ரிவிலேஜாக பார்ப்போம், இல்லைனா வந்து நம்ம இந்த செலிபிரிட்டிஸ் அவங்களெல்லாம் ப்ரிவிலேஜாக பார்ப்போம். பட் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் மெஜாரிட்டி மக்கள் வந்து இன்னமும் வாழ்வாதாரத்தை வந்து எவ்வளவு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அது இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப்குள்ளே வந்தோம்னாலே, நார்மல் லைஃப்னா நம்மளோட மேஸ்லோஸ் ஹையரார்கி இருக்குல்ல, உண்றதுக்கு உணவு, தங்குறதுக்கு இடம், அணியறதுக்கு துணி, இதெல்லாமே வந்து நம்ம அப்பா அம்மா ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலே அது ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுறோம். அந்த ப்ரிவிலேஜாக நம்ம இருக்கிறத வந்து நம்ம வச்சு செலிப்ரேட் பண்ணவும் சொல்லலை, நான் அடுத்தவங்களை பார்த்து பாவப்படவும் சொல்லலை. பட் அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுல அதிகமாக புலம்புவாங்க. ஐயோ என்னப்பா எனக்கு எதுவுமே இல்லைன்னு. அவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க வேற உலகத்தையே பார்த்தது கிடையாது. பட் இன்னைக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து அமெரிக்காவில் இருக்கிறத எப்படி வெளிச்சம் போட்டு காமிக்குதோ அதே மாதிரி திருநெல்வேலி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழைத்தாறு தூக்கிட்டு போறக்கூடிய மக்களையுமே வந்து நம்ம கிட்ட வெளிச்சம் போட்டு காமிக்குது. இதே சென்னையில் மூட்டை தூக்குற பையனோட வாழ்க்கையும் வெளிச்சம் போட்டு காமிக்குது. அப்போ அவங்க இருக்கிறாங்கிறத வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்மளோட பிரிவிலேஜ் என்னங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தமிழ்நாட்டில், இதே தமிழ்நாட்டில் ஒரு பையன் வந்து மூட்டை தூக்கி தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வருதுன்னா, அவன் ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ போகிறது அதனால தடைப்படுதுனால், ஒருத்தன் வந்து வீட்டில் ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சாதான் உண்டு, அந்த ஆட்டோ ஓட்டுறதுனால வேலைக்கு படிக்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பையனோட படிப்பு தட்டு போகிறதா இருக்கட்டும், வாழைத்தார் தூக்கி வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஒரு குடும்பத்தை ஓட்டணும். அதுவும் அந்த பையன் என்ன பெருசாக அவனுடைய நீட் இருந்த போது குடும்பத்தையே காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியில் அட்லீஸ்ட் அவன் சர்வைவ் ஆகிறதுக்கு அது தேவைப்படுதுங்கிறப்போ, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஒரு சொசைட்டியாக நம்ம எல்லாருமே வந்து இந்த சொசைட்டியில் தான் இருக்கும். சொசைட்டிங்கிறது வந்து இந்த உலகத்தில் குளோபல் வார்மிங் மாதிரி தான். எங்கேருந்தோ வெயில் அடிச்சிச்சு, சைனாவில் வெயில் அடிச்சிச்சுனாலும் அண்டார்டிகாவில் வெயில் அடிச்சிச்சுனாலும் உலகம் ஃபுல்லாக இம்பாக்ட் இருக்கும். ஆர்டிக் சர்க்கிள் உருகுனா உலகம் ஃபுல்லாக கடல் மட்டம் ஏறுதுங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே சொசைட்டியில் தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு சொசைட்டியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கப்போ நம்ம முதல்ல ப்ரிவிலேஜ்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நிறைய பேர் வந்து ப்ரிவிலேஜ் இல்லாமல் இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை நாம் மேலே கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இது நம்ம அத்தனை பேருமே வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு கடமையாகவும் இருக்குது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இன்டர்நெட்குள்ளே வர்றப்போ நான் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வரல. நான் வந்து நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நான் படிச்சுட்டு வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் நான் நிறைய லோன் வாங்கி நிறைய படித்ததெல்லாம் இருக்குது. என்னோட பேசிக் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் சென்னை பையனும் கிடையாது.
இன்ஃபேக்ட் நான் வந்து முதல்ல கடல்ல பார்த்தப்போ கடல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்குறப்பமே எனக்கு வந்து நல்ல நினைவு தெரிஞ்சு எனக்கு மெரினா பீச்சை பார்த்தோன்னே ஓடி போய் கடல் இப்படி தான் இருக்குமா? ஏன்னா மதுரை வாழ்க்கை ஃபுல்லா வத்தலகுண்டு, கங்குவார்பட்டி இப்படி தான் என்னோட வாழ்க்கை போயிருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பையனா என்னோட லைஃப்ல நான் வந்து நெறைய நேரம் எனக்கு இந்த சொசைட்டி மேல கோவம் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் மாரி செல்வராஜ் அண்ணா வந்து அத அங்க பேசினப்போ, நான் இந்த குடும்பத்தில பொறந்தது மட்டும் தான் பிரச்சனையா? வீட்ல வந்து இந்த டூர் போவாங்கல்ல, டூர் போறப்போ எல்லார் வீட்ல இருந்தும் ஒரு ரூ. 500 எடுத்துட்டு வாங்க. எங்கேயாவது டூர் போறோம்னு சொன்னா, எங்க வீட்ல போய் கேட்கறதுக்கே நான் யோசிப்பேன். ஒருவேளை அவங்கள பிரஷர் பண்றோமோ? ஏன்னா வீட்ல வந்து அந்த பிளான் பண்ணுவாங்கல்ல, அந்த மாசத்துக்கு பட்ஜெட் போடுறப்போ, அவங்க கிட்டயே கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு யோசிப்பேன். ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ, நம்ம போய் அவங்க கிட்ட பிரஷர் அப்பா, அம்மா கிட்ட போய் கேட்டு அவங்க இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. யார்கிட்டயாவது வாங்கி குடுக்கணும். அதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்காம இருந்த காலகட்டம் இருக்குது. ஒரு வீட்ல இருந்து எங்க ஏரியால இருந்து ஆண்டாள்புரத்துல இருந்து அழகப்ப நகர் போகணும்னா, வண்டியில போகிறதுக்கு பதிலா பஸ்ல டிக்கெட் எடுத்து போகிறதுக்கு பதிலா நடத்தி மதுரையில கூப்பிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த டிக்கெட்ல இருக்கிற ஒரு சேவிங் கூட சேவிங்கா பார்க்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட லைஃப்ல மிகப்பெரிய கோவமே இந்த சொசைட்டி மேல. அப்போ நான் வந்து இந்த சொசைட்டில இந்த குடும்பத்துல பிறந்தது மட்டும் தான் பிரச்சனை. ஆர் நான் வந்து இந்த ஒரு ஊர்ல பிறந்தது மட்டும் தான் பிரச்சனை. எல்லாருக்குமே வந்து ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு அது இல்ல அப்படின்னு யோசிக்கிறது தான் பிரச்சனை. அப்படின்லாம் நினைச்சு வளர்ந்த ஒரு பையன். பட் இன்டர்நெட்குள்ள வந்தப்போ நான் எவ்வளோ ப்ரிவிலேஜ்டுங்கிறது நான் இன்டர்நெட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. ஏன்னா நான் பேசுகிற விஷயங்களுக்கு வந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், உலகத்தை வந்து நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவை எந்த இன்டர்நெட் நம்மளுக்கு எடுத்து காமிக்குதோ, ஆண்டிப்பட்டியும் நம்மளுக்கு அதே இன்டர்நெட் தான் எடுத்து காமிக்குது. ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய அதே சொசைட்டியில் தான் இங்கே ஒரு பெண் சிசு பிறந்துச்சுன்னா வந்து பிறந்த உடனே வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொல்லக்கூடிய கதைகளும் வந்து என் பக்கத்து கிராமத்தில் மதுரை கிட்ட நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாமல் வளர்ந்த ஒரு பையனா அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் மதன் கௌரியோட வீடியோவை ஒரே டாபிக் நான் இப்போ வந்து நிறைய இது மறுபடியும் நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து அப்போ இருந்த மதன் கௌரி வேற, இப்போ இருக்கிற மதன் கௌரி வேற. இன்டர்நெட் வந்து என்னை வந்து எம்பவர் பண்ணியிருக்குது 100%. பட் இன்டர்நெட் வந்து என்னை ரொம்ப எஜுகேட் பண்ணியிருக்குது. எனக்கு நீயா நானாவா இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய நிறைய படங்களா இருக்கட்டும், அது நம்மளை வந்து எஜுகேட் பண்ணுது. நம்ம கூட ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து நம்ம முன்னாடி வைக்குது. இதுதான் பிரச்சனை, இது இந்த சொசைட்டில தானே நீயும் இருக்க, வாழ்ந்தோம் ஏதோ செத்தோம் போனோம்னு இல்லாம இப்படி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ என்ன பண்ண போற? உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, சரி உனக்கும் நீ என்ன பண்ண போற? உன்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நீ என்ன பண்ண போற? அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. அந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்குது. சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும். சரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கிட்ட போகிறதா நம்ம பார்க்கணும். அது போகிறதுக்கு நம்மளால என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை பேரும் அதை பண்ணணும். இது அத்தனையுமே நம்ம ஒரு கடமையா எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் சொசைட்டியில் நடக்குதுன்னா யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்ல நீ போய் பண்ணு அப்படின்லாம் சொல்றதை தாண்டிட்டு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத யோசிக்க ஆரம்பிப்போம். பிரிவிலேஜ் இன்னும் கிடைக்காம இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள முன்னேற்றுறதுக்கு நம்ம அத்தனை பேரும் நம்மளால முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்போம். ஹெல்ப்னு கூட சொல்ல மாட்டேன். இது ஒரு இமோஷனலான ஒரு விஷயம் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அந்த பசங்க அத்தனை பேருக்கும் என்னோட மிகப்பெரிய சல்யூட். நார்மலாக ஒரு ஸ்கூலில் போய் படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு ஏன் மார்க் அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு இன்னல்களையும் தாண்டி நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும், நான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும், நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் இங்கே இருக்கிற சொசைட்டியை சரி பண்ணணும்னு அந்த பசங்களுக்கு இருக்கிற கடமை இருக்குல்ல, அந்த உணர்ச்சி இருக்குல்ல. ஏன்னா அவங்களோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு தெரியுது, அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, அது சொசைட்டியோட பிரச்சனைன்னு. சல்யூட். அண்ட் எங்களை எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணதுக்கு நன்றிப்பா. இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் டெய்லி நீங்கள் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. பாய், டேக் கேர், சியர்ஸ்.